ஜொகூர் மாநிலத்தில் தீவிரவாதம் மற்றும் மத வெறி தொடர்பான சந்தேகத்துக்குரிய குழுக்களின் செயல்பாடுகள் குறித்து காவல்துறை தொடர்ந்து கண்காணிக்கும் என்று ஜொகூர் மாநில காவல்துறை தலைவர் எம். குமார் தெரிவித்துள்ளார். மேலும் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் இருந்தால் தகவல் வழங்குமாறு பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். ஜொகூர் காவல்படை தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் பேசும்போது அவர் இதனை தெரிவித்தார். SPM 2023 தேர்வுகளுக்கான தேசிய சராசரி தர குறியீடான GPN சாதனையில் ஜொகூர் மாநிலம் 4.48 பதிவு செய்துள்ளது. இது கடந்த 5 ஆண்டுகளில் சிறந்த மதிப்பீடு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய GPN 4.60 என்ற மதிப்பீட்டை விட ஜொகூரின் 4.48 என்ற மதிப்பீடு பதிவாகி சிறப்பான அடைவு நிலையை பெற்றுள்ளது. குறைந்த GPN மதிப்பெண் சிறந்த செயல்திறனை குறிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 2019 முதல் 2022 வரையிலான SPM முடிவுகளின் பகுப்பாய்வின் அடிப்படையில் இச்சாதனை 5 ஆண்டுகளில் சிறந்ததாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜொகூரில் மொத்தம் 1247 பேர் சிறந்த SPM முடிவுகளை பெற்றுள்ளனர். மேலும் 20 பேர் அனைத்து பாடங்களிலும் A+ மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். மொத்தம் 42,221 பேர் தேர்வு எழுதினர். 38,760 பேர் சான்றிதழ் பெற்றுள்ளனர். டீசல் மானியங்களின் சீரமைப்பு திட்டம் காரணமாக வாழ்க்கை செலவு விரைவில் அதிகரிக்குமா என்று பல மலேசியர்கள் கவலைப்படுகிறார்கள் என்று பரிகாத்தான் நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்த பிரதமரின் உரையை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் பொருட்களின் விலைகள் மற்றும் வாழ்க்கை செலவுகளில் மானியத்தை சீரமைப்பதன் விளைவுகள் குறித்து பலர் கேள்வி எழுப்புவதாகவும் அவர் கூறினார். எரிபொருள் விலையை குறைப்பதாக முந்தைய வாக்குறுதிகள் தொடர்பாக பல மலேசியர்கள் சமூக ஊடகங்களில் அன்வாரை விமர்சித்து வருவதாகவும் முகைதீன் தெரிவித்தார். மக்கள் சுமையாக உள்ளனர். பொருட்களின் விலை உயர்வு மற்றும் ரிங்கிட்டின் தேய்மானம் ஆகியவை வாழ்க்கை செலவில் நேரடி விளைவை கொண்டுள்ளன என்று முகைதீன் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் மகாதீரின் 2 மகன்களும் தங்கள் சொத்துக்களை அறிவிப்பதற்கான காலக்கெடுவை மற்றொரு சுற்று நீட்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளதை அடுத்து இவ்விவகாரத்தை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC புலன் விசாரணை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் இவ்விவகாரம் தொடர்பாக புலன் விசாரணை அதிகாரிகள் முடிவு செய்வார்கள் என்றும் MACC தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். தனக்கு தெரிந்தவரை இருவரும் இன்னும் தங்கள் சொத்துக்களை அறிவிக்கவில்லை என்று அவர் கூறினார். தான் ஸ்ரீ முக்சானி மகாதீர் மற்றும் அவரது சகோதரர் மிர்சான் ஆகியோர் முறையே மே 25 மற்றும் மே 29 ஆகிய தேதிகளில் தங்கள் சொத்துக்களை அறிவிக்க வேண்டும் என்று முன்னர் தெரிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ நஜீப் துன் ரசாக் எஞ்சிய சிறை தண்டனையை வீட்டுக் காவலில் அனுபவிக்க முன்னாள் மாமன்னர் கூடுதல் உத்தரவு பிறப்பித்ததாக தெங்கு டதஸ்ரீ ஜப்ருல் அப்துல் அசீஸ் தன்னிடம் கூறியதாக பகாங் முதலமைச்சர் டதஸ்ரீ வான் ரோஸ்டி வான் இஸ்மாயில் இன்று தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த ஆண்டு ஜனவரி 29ஆம் தேதியிட்ட கூடுதல் ஆவணத்தின் நகல் ரகசியம் காரணமாக தன்னிடம் இல்லை என்று அம்னோ துணைத் தலைவருமான அவர் தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டு SPM தேர்வு எழுதியவர்களில் மொத்தம் 11,713 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் A பெற்று சிறந்த அடைவு நிலையை பெற்றுள்ளதாக கல்வித்துறை தலைமை இயக்குனர் அஸ்மான் அட்னான் தெரிவித்துள்ளார். இன்று முடிவுகளை அறிவித்த அவர் 2023 SPM மாணவர்கள் முந்தைய ஆண்டை விட சிறந்த சாதனைகளை பெற்றுள்ளனர் என்று தெரிவித்தார். 2022இல் 57.1 விழுக்காடு அல்லது 2,13,624 மாணவர்களுடன் ஒப்பிடும்போது 2023 SPMஇல் கலந்து கொண்ட 3,73,255 மாணவர்களில் 2,26,358 பேர் அவர்கள் எடுத்த அனைத்து பாடங்களிலும் குறைந்தபட்சம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 2022இல் தேர்வு எழுதிய 3,42,742 மாணவர்களுடன் ஒப்பிடுகையில் 93.5 விழுக்காடு அல்லது 3,49,297 விண்ணப்பதாரர்கள் 2023 SPM சான்றிதழுக்கு தகுதி பெற்றுள்ளனர் என்று அவர் கூறினார்.
SPM 2023 தேர்வு எழுத தகுதி பெற்ற 3,83,685 மாணவர்களில் மொத்தம் 10,160 மாணவர்கள் தேர்வு எழுதாமல் தவிர்த்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கல்வி அமைச்சு விசாரணை செய்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கல்வித்துறை இயக்குநர் அஸ்மான் அட்னான் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு தேர்வுக்கு தகுதியான 3,88,832 மாணவர்களில் மொத்தம் 14,858 பேர் தேர்வு எழுதவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆகச் சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.